சூப்பர். ஒரு காட்சி பாருங்க. ஒரு உலர்ந்த வெறிச்சோடிய இடத்துல கொள்ளைக்காரங்க ஒரு நிருபரை பிடிச்சிருக்காங்க. அவங்க அந்த நிருபரை கொல்ல போறாங்க. ஏன்? அவங்க கொடிய செயல்களை வெளியில கொண்டு வர நிருபர் சில ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுமைதானே? ஆனா இந்த கொள்ளைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, நிருபரை கொல்லும் காட்சிய கேமராவுல பதிவு பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, யாராவது அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னா அவங்களையும் இப்படித்தான் கொல்வாங்கன்னு எச்சரிக்கை பண்றாங்க. அடேங்கப்பா, கொடூரம். அந்த நிருபரை கொல்ல அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்போதான் சில பேர் வருவாங்க. யாருன்னா, துருக்கி சிறப்பு படையினர். 7 பேர் கொண்ட ஒரு அணி. அவங்க அந்த நிருபரை காப்பாற்ற வந்திருக்காங்க. அவங்க சாதாரண மக்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு சொல்ல வேண்டாம் என்கிற மாதிரி அவங்க கிட்ட போறாங்க. அதே சமயம் ஒரு ஸ்னாப்பர் அந்த நிருபரை கொல்ல போற கொள்ளைக்காரனை நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. மற்ற அணியினர் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்ளைக்காரன் நிருபரை கொல்ல போற நேரத்துல ஸ்னாப்பர் அவன் தலையில ஒரு குண்டை விடுறாரு. அடடே, சூப்பர் ஷாட். சரியான நேரத்துல அவன் செத்து போயிடுறான். அப்புறம் எல்லா ஸ்னைப்பர்லாம் அவன் மேல தாக்குறாங்க. அவனை கொன்னு புட்டுறாங்க. அப்புறம் ரிப்போர்ட்டர் கிட்ட போறாங்க. அங்கதான் கேப்டன் மூசாவை பத்தி தெரியுது. மூசா அவன் கூட்டாளிகளுக்கு அடுத்த பிளான் சொல்றான். இன்னொரு ஸ்னைப்பர் இருக்கான். அவன் பேர் ஆரிஃப். இவங்களோட மிஷன் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கவனமா அங்கிருந்து போகணும். ஏன்னா ஐசிஸ் இன்னொரு படையே வரலாம். எல்லாரும் ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. நேரம் லேட்டா போகுது. அப்புறம் டீம்ல இருக்க மத்தவங்களை பார்க்கறோம். ஒருத்தன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். இந்த லெஜியன்ல சேர்ந்தது சரியான்னு கேட்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான், ஆமா, உன் வீட்ல இருக்கவங்க உன் மேல ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீ நல்லா வேலை பண்றே. அப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ் அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. அடுத்த மிஷன் என்னன்னா, அவங்க பேஸ் போய் ஹெலிகாப்டர்ல ரிப்போர்ட்டர் அனுப்பணும். ஆனா அந்த ரிப்போர்ட்டர் அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. என்னடா இது, எனக்குள்ள டீம்ல இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள ஏன் காப்பாத்தல இன்னும் கேட்டாங்க. அப்போ மூசா, சாரி மேடம், எங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் அவ்வளவுதான். உங்களை மட்டும்தான் காப்பாத்தணும்னு ஆர்டர் வந்திருந்தது. அதனாலதான் எங்க டீம் இங்க வந்தோம். பிறர் பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க பேஸ் இங்கிருந்து 24 கிலோமீட்டர் தூரம். நடந்து போகணும். சீக்கிரம் போகலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஃபிளாஷ்பேக். மூசா அவங்க டீம்ல சேர்க்க மாட்டேன்னு நினைச்ச 2 பேர். ஆனா அவங்க மூசாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் பெயர் பெக்கி, இன்னொருத்தர் பெயர் ரவுஸ். அப்புறம் அடுத்த சீன், ரவுஸ் நிறைய டெட் பாடிஸ் பார்த்து அதிர்ச்சியா போயிட்டான். அந்த கிராமக்காரங்க எல்லாம் நிறைய டெட் பாடிஸ் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருந்தாங்க. அதுல பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க. உலகம் முழுக்க இந்த சம்பவம் போகணும். ஐஸ் வாலாங்க அவங்கள கொன்னுட்டாங்க. எப்படி இவ்ளோ மிருகமா இருக்க முடியும்னு சொல்லவே முடியல. அப்பதான் ஆரிப் மூசா கிட்ட அவங்க டீம் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட மூசாவுக்கு ரொம்ப கோபம். வாட்லாம் வரட்டும், சின்ன பிள்ளைகளை கொல்றதுக்கு என்னன்னு நல்லா பாடம் பண்ணி கொடுப்போம்னு கேத்திடுறான். எல்லாரும் தயாரா நின்னுடுறாங்க. ஸ்டோரி இப்போ நிகழ்ற காலத்துக்கு வரும். அந்த டெரரிஸ்ட் எல்லாரும் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் தங்களோட இடத்துல நின்னுடுறாங்க. அவங்க டீம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மூசா சூப்பரா பிளான் பண்றான். முதல்ல எல்லா இடத்தையும் செக் பண்றான். அவன் கேம்புக்கு கான்டாக்ட் பண்றான். கேம்புல இருந்து அந்தசிஸ்காரங்க மேல தாக்குதல். கொட்டாசிஸ்காரங்க டவுன் ஆகுறாங்க. சில பேர் உயிரோட இருக்கிறாங்க. ஆரிப் அவங்க தலையில ஒரே ஷாட்டா விடுறான். அப்பதான் தெரியுது சிஸ்காரங்க அவங்க கேம்புக்கு கிட்ட வந்துட்டாங்கன்னு. அவங்க கேம்புக்கு ஓடணும். சரிங்களா? பாருங்க, போறது பாதுகாப்பான பாதை இல்லைன்னு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரடியா இருக்கு. கேம்புக்கு அருகிலேயே நம்ம டென்ட் அமைச்சுக்கலாம். அப்புறம் நம்ம போகலாம். மூசாவும் சரி என்று சொன்னார். அப்புறம் கதை ஃபிளாஷ்பேக்ல போகுது. ட்ரைனிங். உடம்பும் மனசும் வலிமையா இருக்கணும். ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல சேர்றதுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரைனிங். அப்புறம் கதை இப்போ வருது. பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பாக்குறாங்க. மூசா சொல்றாரு, முதல்ல இந்த ஏரியாவை சோதிக்கணும். ஆர்மி இருக்கலாம். சோதிச்சுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு மக்பரா இருக்கு. இரவு அந்த மக்பரா பக்கம் போறாங்க. அங்க பாருங்க, நிறைய ஆர்மி இருக்கு, நிறைய ஆயுதங்கள், எல்லா புறமும் பாம்புகள், பூமிகள். அப்பவே அவங்க எல்லாரும் அந்த ஆர்மி மேல அட்டாக் பண்றாங்க. ஒவ்வொருத்தரையும் சுட்டு போடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற போம்பை நிறுத்துறாங்க. அதே நேரம் அவங்க டீம்ல ஒருத்தர் மேல தீவிரவாதி தாக்குறான். ஆனா அங்க வெடிப்பு நடக்க போகுதுன்னா அவங்க போம்பை நிறுத்த முயற்சி பண்றாங்க. போம்பும் நிறுத்திடப்பட்டது. அவங்க ஃப்ரெண்ட் தீவிரவாதியை கொன்னுட்டான். அப்புறம் அவங்க எல்லாரும் திரும்பி வந்துடுறாங்க.
அப்புறம் ரிப்போர்ட்டர் துப்பாக்கி எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறத பாக்குறோம். ஒரு சொல்டர் ரிப்போர்ட்டருக்கு துப்பாக்கி பயன்படுத்த கத்து கொடுக்கறான். சொல்டரா இருக்கிறது என்னன்னு சொல்றான். அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும் எஸ்டின் கிராமம் பக்கத்துல இருக்கு. அவங்க அப்பாவி மக்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுல பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரோட தலையில துப்பாக்கியை வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் கிராமத்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா முன்னாடி போறாங்க. அப்போ ஒரு தீவிரவாதி ஒரு பெண்ணை கொல்ல போறத பாக்குறாங்க. மூசா ஆரிஃப் கிட்ட சொல்றான். ஆரிஃப் அவன் தலையில நேராவே சுட்டு போடுறான். அப்புறம் மத்த தீவிரவாதி மேல தாக்குறாங்க. அடேங்கப்பா, கொட்டு கொட்டுன்னு குண்டு வெடிச்சுது. எல்லாரும் ஓடி ஓடி தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா ஆரிஃப் சாரி கண்ணுல ஒரு ஸ்னைப்பர் எதிரி கிடைச்சிருச்சு. அவன் மறைஞ்சு நம்ம டீமை ஏம் பாக்குறான். ஆனா ஆரிஃப் சாரி அவனையும் கண்டுபிடிச்சு டபுள் கில் பண்ணிட்டாரு. பாருங்க எவ்வளவு திறமை! ரொம்ப சூப்பரா எல்லா எதிரிகளையும் அழிச்சு அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், சார், நம்ம மிஷன் மறந்துட்டோம். இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனா மூசா சாரி சொல்றாரு, நம்ம சொல்றோம் போர் வீரர்கள். எல்லாருக்கும் உதவி பண்றதுதான் நம்ம வேலை. இதுதான் நம்ம மிஷன். அப்போ அங்கே ஒரு காயப்பட்ட ஆள் கிடக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கான். மூசா சாரி அவனுக்கு சிகிச்சை பண்றாரு. காயப்பட்டவன் சொல்றான், நான் டர்ச்சி போலீஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டெத். நான் சாரி மட்டும்தான் உயிரோட இருக்கேன். என்னை கொல்லுங்க சாரி. எனக்கு எளிதான சாவு வேணும். மூசா சாரி தன்னோட துப்பாக்கியை எடுத்து அவனை ஷூட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அந்த ஊருக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஊருக்கு போய் சேர்றாங்க. அங்க ஆரிஃப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கேயும் பயங்கரவாதிகள் இருக்கலாம்னு அவனுக்கு சந்தேகம். ஆனா நிறைய நேரம் தேடி பார்த்த பிறகு அந்த ஊர் பாதுகாப்பா இருக்குன்னு அவனுக்கு தோணுது. பிறகு அவங்க ஊர்ல இருந்து உள்ளே போறாங்க. உள்ளே போன உடனே அந்த 2 பொண்ணுங்களும் அம்மா கிட்ட ஓடி போறாங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவன் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு இளைஞன் தெரிய வர்றான். அந்த ஊர்ல இளைஞர்கள் யாரும் இல்லை. முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க. அவன் எல்லாத்தையும் சொல்றான். அந்த ஊர்ல இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. பிறகு எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சாப்பாடு கொடுக்கறாங்க. எல்லாரும் அவங்களோட பேசுறாங்க. முழு கதையையும் சொல்றாங்க. பிறகு அவங்க கேக்குறாங்க, ஹெலிகாப்டர் வர முடியுமான்னு. அப்புறம்தான் தெரியுது ஹெலிகாப்டர் வர முடியாதுன்னு. அப்புறம் அவங்க முடிவு பண்றாங்க, சீக்கிரமா இங்கிருந்து போகணும்னு. அப்பதான் அவங்க அந்த ஊர் மக்களையும் ரிப்போர்ட்டரையும், சரி இங்க இருந்து தப்பிக்கணும். அப்பதான் மூசா அவருடைய கமாண்ட் சென்டர்ல இருந்து தகவல் கிடைக்குது. அடடா, அதிர்ச்சி! போகணும்னு இருந்த இடத்தை தீவிரவாதிகள் கைப்பற்றிட்டாங்க. எல்லா இராணுவக்காரங்களையும் கொன்னு புட்டாங்க. யாருமே இல்ல. நாளை காலை அந்த ஊர்ல தாக்குதல் நடக்க போகுது. கமாண்ட் சென்டர்ல இருந்து உடனே ஊர்ல இருந்து ஓடிப்போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க எஸ்கேப் பண்ண ரெடி ஆகுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க போங்க, எங்களை விட்டுட்டு போங்க. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரிப்போர்ட்டர் மூசா கிட்ட அவங்களையும் கூட்டிட்டு போக சொல்றாங்க. மூசா சொல்றாரு, எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. உங்களை கேம்புக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு அனுப்பணும். வேற எதுவும் முடியாது. ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே இராணுவக்காரங்களோட ஒரே வேலை சாதாரண மக்களை காப்பாற்றுறதுன்னு. இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. சாதாரண மக்களை காப்பாத்தணும். நாங்க இங்கேயே இருக்கோம். அப்புறம் ரிப்போர்ட்டர் ஒரு சின்ன பிள்ளைய மூசா கிட்ட கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, நீங்க அவள் கண்களில் கண்கள் பதிச்சு, உனக்கு இந்த பாப்பாவை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுடா. அப்புறம் இங்கிருந்து போயிடுவோம். மூசாக்கு பதில் கிடைக்கல. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ அவன் கூட இருந்தவன், அந்த பாப்பாவை காப்பாத்திடுறான்னு சொன்னான். ஆனா மூசா, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போகணும். ரோட்ல கிடந்தா கேம்புக்கு போக முடியாது. எல்லார் உயிரையும் காப்பாத்த முடியாதுன்னு ஏத்துக்கணும்னு சொன்னான். அப்புறம் இந்த ஊர் எல்லாரையும் கேம்புக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு கேம்புக்கு ஃபோன் பண்ணி ஹெலிகாப்டர் அனுப்புன்னு கேட்டான். காலையில ஹெலிகாப்டர் வந்துருச்சு. மூசா ஒவ்வொருத்தராவும் ஹெலிகாப்டர்ல ஏத்த ஆரம்பிச்சான். ரிப்போர்ட்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அவ ராத்திரி மூசாவை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்கன்னு புரிஞ்சிச்சு. போயிடுங்கன்னு மூசா சொன்னான். ஆனா ரிப்போர்ட்டர் போக மாட்டேன்னு விடல. மூசா அழுத்தமா சொன்னதும் தான் அவளும். அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மூசா டீம்ல இருந்து இன்னொரு ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு கெஞ்சிடறாரு. ஆனா கேம்ப்ல இருக்கவங்க, ஏண்டா, எங்களை சுத்தி டெரரிஸ்ட் கொட்டடிச்சிட்டு இருக்காங்க, எப்படி அனுப்புறதுன்னு கொந்தளிச்சுடுறாங்க. சரி, அவங்க எல்லாரும் கிராமத்துக்கு திரும்புறாங்க.
முதல்ல துருக்கி தேசிய கொடி நாட்டுப்பற்று காட்ட நட்டு வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு அட்டகாசமான திட்டம் போட்டு எல்லாரும் தங்கள் தங்கள் பொசிஷன்ல நின்னுடுறாங்க. கிராமத்துக்கு போற வழியில எல்லாமே வெடிகுண்டு வச்சிடுறாங்க, யாரும் வந்து அடிச்சுடக்கூடாதுன்னு. அப்போ நாபாட்னு ஒரு அம்மணி வந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கிராமத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. மற்ற போலீஸ்காரங்க தங்களோட இடத்துல நின்னுடுறாங்க. அங்க எல்லாரும் தங்களோட கதை சொல்றாங்க, வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆரிஃப் வெளியே பார்த்துட்டு டெரரிஸ்ட்ஸ் வந்துடுறாங்க. ரொம்ப பெரிய கும்பல், டேங்க்ஸ் கூட இருக்கு, வேகமா வந்துட்டாங்கன்னு கத்திடுறாரு. அப்புறம் அவங்க வண்டிகளை அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க. ஏய் பாருங்க, பேர் வெடி வச்சு தாக்குறாங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பேர் வெடிச்சு சீண்டி சின்ன பின்னமா போறாங்க. இரு பக்கமும் கொட்டிக்கிட்டு தாக்குறாங்க. ஐயையோ, எத்தனை பேர் சாகுறாங்க. அப்புறம் அந்த டெரரிஸ்ட்ஸ் வந்து கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துல முஸ்தபா கைதி ஆயிடுறாரு. அப்போ ஆரிப் பார்த்துடுறாரு. ஆனா ஆரிப் சமாளிக்க முடியல அவ்வளோ பேரை. அப்போ முஸ்தபா சொல்றாரு, என்ன குழந்தைய பார்த்துக்கோன்னு. அப்புறம் முஸ்தபா ஒரு வெடியை எடுத்து வெடிச்சு சாகிறாரு. அவரோட டீம் உறுப்பினர்களும் காயப்படுறாங்க. ஆரிப் முஸ்தபா உடம்பை கவசமா வச்சு ஸ்னைப்பரை கொன்னுடுறாரு. ஆனா அந்த ஸ்னைப்பர் கொல்றதுல ஆரிப்பும் சாகிறாரு. அப்புறம் சைனியர்களுக்கு தோட்டா தீர்ந்துடுச்சு. எதிரிகள் தோட்டா இல்லைன்னு தெரிஞ்சு வெடி எடுத்து வர்றாங்க. மூசா பார்த்துடுறாரு, ஒவ்வொன்னா கொல்லுறாரு. ஆனா கடைசி டெரரிஸ்ட் கொல்ல போறப்ப தோட்டா தீர்ந்துடுச்சு. அந்த டெரரிஸ்ட் மூசா மேல தாக்குறாரு. மூசா